சைவ சமய 63 நாயன்மார்களில் வேடர் குலத்தைச் சேர்ந்தவர். நண்பர்களோடு வேட்டையாட சென்றபோது திருக்காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற சிவனின் ஒரு உருவமான வாயுலிங்கத்தினைக் கண்டார். வாயில் சுவர்ணமுகி ஆற்றின் நீரை சுமந்து வந்து அபிஷேகம் செய்தார். தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட காட்டுப்பன்றி இறைச்சியை படைத்தும் வந்தார். இதைக் கண்டு ஆகம விதிப்படி குடுமித்தேவரை வணங்கும் சிவகோசரியார் எனும் பிராமணர் மனம் வருந்தி சிவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோசரியாருக்கு உணர்த்த திண்ணனார் வரும் வேளையில் அந்த சிவனின் ஒரு உருவமான வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவன். அதைக் கண்ட திண்ணனார் ஒரு பச்சிலை இட்டு மருத்துவம் பார்த்தார். அதன் பொழுதும் அடங்காத குருதியினை நிறுத்த தன் கண்களில் ஒன்றினை அம்பினால் அகழ்ந்து அந்த வாயுலிங்கத்தின் வலக்கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார். வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் வரும் குருதி நின்று இடக்கண்ணில் குருதி வழியத் தொடங்கியது. திண்ணனார் தனது இடக்கண்ணையும் அகழ்ந்தது வைப்பதற்கு முன் அந்த வாயுலிங்கத்தின் இடக்கண் இருக்கும் இடத்தினை தன் காலொன்றால் அடையாளம் செய்தார். பின் இடக்கண்ணை அகழ்ந்தது அந்த வாயுலிங்கத்தின் இடக்கண்ணிருக்கும் இடத்தில் ஈட்டார் மற்றும் இடக்கண்ணிலிருந்தும் குருதி வழிவது நின்றது. மற்றும் அப்போது சிவன் நில்லு கண்ணப்பா என மும்முறை கூறி தடுத்தருளினார். இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நன்றி.